வணக்கம். மிதுன ராசி அன்பர்களே, உங்கள் ராசியில் உள்ள குரு அமர்ந்திருக்கிறார். அந்த குரு தன் பார்வையின் பலத்தினாலே நல்ல பலன்களை கொடுப்பார். சந்திர பகவான் 3ஆம் இடமான சிம்ம ராசிக்குள்ள உத்திர நட்சத்திரத்தில் ஆரம்பிக்கிறார். 3ஆம் இடம்னாலே இளைய சகோதரன் அப்படின்னு எண்ணங்கள் கொண்டு வரணும். அந்த இளைய சகோதரன் மூலமாக இணக்கமான உறவுகளை கொண்டு வருவதும், அவர்கள் மூலியமாக நல்ல விருத்தி அப்படிங்கிற விஷயங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழில் முறையிலே நல்ல முன்னேற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகளும், ஆபரண சேர்க்கைகள், முக்கியமாக விழாக்காலங்கள் போன்ற விஷயங்களுக்கு உங்களுடைய மனதை உறுதிப்படுத்தி செல்லக்கூடிய விஷயமாக அமைகிறது. 4ஆம் இடமான கன்னிராசிக்குள்ளர செவ்வாயுடன் சேர்ந்து இருக்கக்கூடிய சந்திர பகவானாக அமையும் போது வீடு மனை யோகங்கள் பற்றி விஷயங்கள், விவசாயத்தை பற்றின எண்ணங்கள் இதெல்லாம் நல்லா வரும். சுகபோகத்துக்கான மைண்ட் செட் வந்துடும். பயணங்கள் லாபத்தை கொடுக்கும். 5ஆம் இடமான துலா ராசிக்குள்ளர் வரும்போது குருவினால் பார்க்கப்படுவதனாலே வித்தை, புத்திரர்கள் பற்றின எண்ணங்கள், கற்பனைகள், தொழில் விருத்தி இதை பற்றிய எண்ணங்களும். 6ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளர சந்திர பகவான் உள்ளே செல்லும்போது தர்மம் செய்வதனாலே வரக்கூடிய பலன், கௌரவம், புகழ் மற்றும் பரிவட்டங்கள் போன்ற விஷயங்கள் எல்லாம் கிடைக்கும். திருவிழா காலங்களிலே உங்களை சிறப்பிக்கக்கூடிய சிறப்பு நிகழ்ச்சிகள் எல்லாம் உண்டாகக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அங்காரக ஜெயந்தி 25ஆம் தேதி திங்கட்கிழமை அன்று இருக்கிறது. அன்றி அங்காரகனான முருகப்பெருமானை வழிபடுவதும், விநாயகப் பெருமானின் விநாயகர் சதுர்த்தியை விநாயகரை வழிபடுவதும் உங்களுக்கு மேல்மேலும் சிறப்பும் சேரையும் பெற்றுத்தரும்.